ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஈகை அதிகாரத்தில் இருக்க 10 குறள் பார்க்கலாம். 221வது குறள், வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ஸோ இதில் பொருள் பாருங்க. வரியாருக்கு அப்படின்னா எப்பொருளும் இல்லாத அந்த வறியவர்களுக்கு அப்படிங்கிற பொருள். ஸோ ஒன்றுனா ஒரு, ஈவதே ஈகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் பாருங்க, பொருள் கொடுத்து உதவுவது தான் ஈகை அப்படிங்கிற மீனிங் வரும். மற்றதெல்லாம், ஸோ மற்றபடி நம்ம கொடுக்கறதெல்லாம் குறியெதிர்ப்பை அப்படின்னா ஏதாவது அங்கேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அதுதான் அந்த குறியெதிர்ப்பை. நீரது அப்படின்னா தன்மைங்கிற பொருள் வரும். உடைத்துனா உடையதாகும். ஸோ அப்போ வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ஸோ ஒன்றுமே இல்லாத அந்த வறியவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறது தான், அதுதான் ஈகை. மற்றது எல்லாம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து அவங்க செய்யக்கூடியது அப்படிங்கிறத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் பாருங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. ஸோ இந்த குறளில் பாருங்கள், கொளல் அப்படின்னா ஒருவன்ட்ட இருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வது, அதை தான் கொளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லாறு எனினும், ஸோ நல்லாறு அப்படின்னா நல்வழி அப்படிங்கிற பொருள் வரும். ஸோ நல்வழி என்றாலும் தீது, தீதுனா அந்த செயல் தீதானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீது, தீமை. மேல் உலகம்னா நம்ம வானுலகம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மேல் உலகம். இல்லெனினும் அப்படின்னா இல்லை என்றாலும். ஈதலே, ஈதல்னா என்ன, பிறருக்கு கொடுக்கிறது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் ஈதல். நன்று அப்படின்னா அதுதான் நன்மை அப்படின்னு அறிந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இதோட முழு அர்த்தம் பாருங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அதாவது இல்லாதவன் கேட்டு பெறுதல் நன்றானாலும் அது நல்லது அல்ல. மேல் உலகம் இல்லை என்று தெரிந்த பின்பும் ஈதலே சிறப்பை தரும், நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நல்லாறு எனினும் கொளல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அடுத்த குறள் 223வது குறள். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. ஸோ இதோடைய பொருள் பாருங்க. இளன் என்னும் அப்படின்னா தாங்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற கூறக்கூடிய நிலை, அதான் அதோட பொருள். எவ்வம் அப்படின்னா இளைநிலை அப்படிங்கிற பொருள். உரையாமை அப்படின்னா இல்லாதவன்கிட்ட சொல்லாத இருக்கிறது, ஸோ சொல்லாமல் இருக்கிறது தான் உரையாமைன்னு சொல்லுவோம். ஈதல் அப்படின்னா கொடுத்து உதவுறது. குலன் அப்படிங்கிறது நற்குடி அப்படிங்கிற பொருளில் வருது. உடையான் கண்ணே அப்படின்னா அந்த பிறந்தவன் இடத்தில், உலனா உள்ளதாகும். ஸோ இதுதான் இதில் இருக்க பொருள். இதோடைய முழு பொருள் பாருங்க. அதாவது எந்த பொருளுமே தாங்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த இழிவான சொல்ல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதாவது வறுமையுற்றோர்களுக்கு வழங்குவது தான் ஒரு நற்குடியின் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உழ. அடுத்த குறள் பாருங்க, 224வது குறள். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஸோ இதில் இறந்தவர் அப்படின்னா பிச்சை கேட்பவர், இறந்து போய் அடுத்தவங்களுக்கு நிற்கிறாங்க இல்லையா, ஸோ பிச்சை கேட்பதை தான் இறந்தவர்னு சொல்லியிருக்காங்க. இன்னா இனிய, இன்முகம் அப்படின்னா என்ன, இனிய முகம். காணும்னா பார்க்கும், அளவுனா அதன் வரையில். ஸோ இறக்கப்படுதல் அப்படின்னா இறக்கப்படுறது, அவங்கள பார்த்து, அந்த பிச்சை கேட்பவரை பார்த்து. இன்னாது அப்படின்னா இன்பத்தை தராமல் துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னாது அப்படின்னாலே என்னங்க, இன்பம் இல்லாது துன்பம் வர்றது, அதுதான் இன்னாது. இப்போ பாருங்க, இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அதாவது உதவி கேட்கும் வறியவனுடைய இனிய முகத்தை காண்பதும் இரக்கப்படுவதும் தனக்கு மன உளைச்சலை உண்டாக்கும். இறந்தவர் அந்த நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்லி பிச்சை கேட்பவரோட அவருடைய முகத்தை காண்றது, அந்த இரக்கப்படுறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலை உண்டாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா ஒன்றுமே இல்லை நம்மள்ட்ட கேட்கும்போது வறியவர்கள்ட்ட பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், மனசு ரொம்ப இறக்கப்பட்டு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 225வது குறள்.
ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதோட பொருள் பாருங்க. ஆற்றுவார் அப்படின்னா உண்ணாமல் தவமிருப்பவர், அதை தான் ஆற்றுவார்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க அந்த மாதிரி. ஆற்றல் அப்படின்னா வலிமை அப்படிங்கிற பொருள். பசியாற்றல் அப்படின்னா பசியை பொறுத்து கொள்ளும் அந்த ஆற்றல். அப்பசி, அந்த பசி அடைபவர்களுக்கு மாற்றுவார்ங்கிறது யாரை குறிக்குதுன்னா உணவளித்து பசியை நீக்கும் பெருந்தன்மையாளர்கள், அதை தான் மாற்றுவார்ங்கிற பொருள். ஆற்றல்னா வலிமை, பின்னா அதற்கு பின்பு தான் மதிக்கப்படும். இப்போ இதோடைய முழு பொருள் பாருங்க. அதாவது பசியை பொறுத்து கொள்ளும் தவ வலிமை உடையவரை விடவே அந்த பசியை போக்கும் அந்த ஈகைத்தன்மை உடையவர் தான் உயர்ந்தவராக கருதுவார்கள். அப்போ பொறுத்து கொள்பவரை விட யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னா அந்த பசியை போக்கும் ஈகைத்தன்மை உடையவர்கள் தான். ஸோ அதை தான் இந்த இடத்துல அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் 226வது குறள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. இந்த குறள் பாருங்க. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அற்றார் அப்படின்னா எந்த பொருளும் இல்லாதவர், அதுதான் அற்றார். அழிபசி அப்படின்னா அளவு கடந்த பசி, அதான் அழிபசி. தீர்த்தல் அப்படின்னா உணவளித்து தீர்க்கிறது. அஃது அப்படின்னா அதுதான் அறமான செயல். பொருள் பெற்றான் ஒருவன் அப்படின்னா பொருள் பெற்றான் ஒருவனா என்ன, பொருள் வைத்திருக்கும் ஒருவனுக்கு. வைப்புலி அப்படின்னா நிலையான வைப்புக்கு ஏற்ற இடமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய முழு அர்த்தம் பாருங்க. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. பசியுடையவனோட பசியை போக்குறது தான் பொருள் பெற்றவனுக்கு பொருள் சேமிக்கும் சிறந்த இடம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வயிறார ஒருத்தருக்கு நம்ம உணவிட்டு அவங்க பசியை போக்குறது தான் என்னவா, நம்ம பொருள் வச்சுருக்கவங்களுக்கு பொருள் சேமிக்கும் ஒரு சிறந்த இடமாகும். வைப்புலி அப்படின்னா நிலையான வைப்புக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. பசியுடையனோட பசியை போக்குவது தான் பொருள் பெற்றவனுக்கு பொருள் சேமிக்கும் சிறந்த இடம் அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் பாருங்க. பாத்தூன் மறி இவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. ஸோ இதோட பொருள் பாருங்க. பாத்தூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ பாத்துனா பலருக்கு பகுத்து கொடுக்கறது, பலருக்கு என்ன பகுத்து கொடுக்கறது. ஊன் அப்படின்னா உண்ணுவது. மறி இவனை அப்படின்னா பழக்கமாக கொண்டவனே. அப்போ பலருக்கும் பகுத்து கொடுத்து உண்றதை பழக்கமாக கொண்டவன், அதுதான் பாத்தூன் மறி இவனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசி என்னும் தீப்பினி அப்படின்னா கொடிய நோயாம். தீப்பினா என்ன, ஒரு கொடிய நோய். பசிங்கிறது ஒரு கொடிய நோய். அது தீண்டல் அப்படின்னா தொட்டு பார்ப்பது அரிது, அரிதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோடைய முழு அர்த்தம் பாருங்க. அதாவது தனக்கு இருக்கும் உணவை பலருக்கும் பகுத்து கொடுத்து உண்பவனுக்கு பசிப்பினி தீண்டாது அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற உணவை பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் என்ன நம்ம பகுத்து கொடுத்து எப்படி பகிர்ந்து உண்ணணும், அவனுக்கு என்ன பசிப்பினி தீண்டாது. அடுத்த குறள் பாருங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இதில் தாமுடைமை அப்படின்னா தனக்கு உரிமையான பொருள், அதான் தாமுடைமை. வைத்திலக்கும் அப்படின்னா வைத்திருந்து பின் இழந்து விடுவாங்க, அதான் வைத்திலக்கும். வன்கணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. வன்கணவர் அப்படின்னா கொடுமையானவர் அப்படிங்கிற பொருள் வரும் வன்கணவர்னா. ஈத்து அப்படின்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது. ஈதல் ஈத்து இதெல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ ஈத்துனா என்ன, இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது. உவக்கும் அந்த இல்லாதவர்களுக்கு கொடுப்பதால் என்ன மகிழ்ச்சி. உவக்கும் அப்படின்னா என்ன மகிழ்ச்சியினால். இன்பம் தனக்கு ஏற்படும் இன்பத்தை அறியார்கொள் அப்படின்னா அறிய மாட்டார் போலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பொருள். இப்போ இதோட முழு அர்த்தம் பாருங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். அதாவது தான் சேர்த்திருக்கும் பொருளை இழந்துவிடும் அந்த வன்கொடுமையினர் பிறருக்கு கொடுத்து அந்த மகிழ்வதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதை தான் ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருக்காங்க. உணர்ந்து கொள்ள மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க.
குறள் பாருங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவ. ஸோ சேர்த்து வச்சிருக்கோம் அந்த பொருளை இழந்துவிடும் வன்கொடுமையினர் பிறருக்கு கொடுத்து மகிழ்வதை உணர்ந்து கொள்ள மாட்டாரோ அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். நிரப்பிய அப்படின்னா நிறைய வைத்திருக்கும் உணவுப் பொருளை, அதான் நிரப்பிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமேனா தான் மட்டும், தமியர் அப்படின்னா தனிமையிலிருந்து, தமியர் அப்படின்னா தனிமையிலிருந்து, உணல்னா உண்ணுதல். இரத்தலின் அப்படின்னா பசியென்று கேட்டு பிச்சை எடுப்பதை விட மன்ற அப்படின்னா உறுதியாக அப்படின்னு பொருள். மன்றனா இன்னாது அப்படின்னா துன்பத்தை தரும் கொடுமை அப்படிங்கிற பொருள். இப்போ முழு அர்த்தம் பாருங்க. பசிக்கு பிச்சை கேட்பவனுக்கு கொடுக்காம தனித்திருந்து தான் மட்டும் உண்ணுறதுங்கிறது பிச்சை எடுப்பதை விட கொடிய துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அதாவது ரொம்ப பசியாக இருக்குன்னு பிச்சை கேட்டு வரவங்களுக்கு நம்ம கொடுக்காம தான் மட்டும் அது தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னா என்னவா, பிச்சை எடுப்பதை விட அது கொடுமையான துன்பம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இப்போ குறள் மறுபடியும் பாருங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமியர்னா தனித்து உண்ணுதல், அதுதான். ஸோ அடுத்த குறள் பாருங்க. சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. ஸோ இப்போ பாருங்க, சாதலின் அப்படின்னா சாவதை போல, இன்னாதது தீமையானது, இல்லை வேறெதுவும் இல்லை, இனிது அப்படின்னா அதுவே இன்பம் தரும், அதுவும் அப்படிப்பட்ட சாவும், ஈதல் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ இயலாவிட்டால். இப்போ இயலாவிட்டால் அப்படிங்கிறது இயையா கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ இயையா கடைனா இயலாவிட்டால்ங்கிற பொருள் வரும் இதில். அப்போ பாருங்க, சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. அதாவது சாவதை போல தீமையானது வேறெதுவும் இல்லையாம். அதாவது மரணத்தை விட துன்பம் தருவது வேறெதுவும் இல்லை. வறுமையில் வாழும் ஏழைகளுக்கு அந்த கொடுக்க முடியாத போது அந்த மரணமும் இன்பமாகும். அப்போ என்ன சொல்கிறாங்க இதில் திருவள்ளுவர் பாருங்க, வறுமையில் இருக்க ஒரு ஏழைக்கு நம்மளால கொடுக்க முடியல அப்படிங்கும்போது அந்த மரணம் இன்பமாகுமா. அப்போ செத்து போகிறதே இதில் மேலுங்கிற மாதிரி கொடுக்க முடியாததுக்கு இதுவாக சொல்லியிருக்காங்க, அந்த மரணம் இன்பமாகும் அப்படின்னு. ஸோ அப்போ பாருங்க, சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஈகையில் இருக்கக்கூடிய 10 குறள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த அதிகாரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.